ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பாமகவை சேர்ந்த ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாமக நிறுவனர் ராமதாஸ் நலமுடன் இருப்பதாக அப்போலோ மருத்துவமனையில் ஜி.கே. மணி பேட்டியளித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் நலமுடன் இருப்பதாக அப்போலோ மருத்துவமனையில் அவர் பேட்டியளித்திருக்கிறார். அந்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். அன்பான வணக்கம். மருத்துவர் ஐயா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டார். இந்த மருத்துவ பரிசோதனையில் இப்பொழுது உடல்நலம் சரியாக இருக்கிறது, நல்லா இருக்காரு, எந்த தொந்தரவும் இல்லை. மருத்துவ பரிசோதனை அறிக்கையும் மருத்துவர்களும் உடல் நலமாக உள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் இருதய அறுவை சிகிச்சை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணது உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் உடற்பரிசோதனை மேற்கொண்டே வந்தார். மாதம் பரிசோதனை பண்ணி வந்தார். இதற்கு இடையில் சற்று லேசான பிரச்சனை இருப்பதாக அறிந்த உடனே நேற்று மாலை மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் சேர்ந்தார். நாங்களும் வந்து பார்த்தோம். அப்புறம் எதுக்கும் சரியான பரிசோதனை செய்வோம், இருதய பரிசோதனை முழுமையாக செய்வோம் என்று பரிசோதனையில் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. அது ஆஞ்சியோகிராமில் நல்லா இருக்கு, ஒன்றும் தொந்தரவு இல்லை, எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ உடல் நலமாக உள்ளார், பேசிகிட்டு இருக்காரு, நலமாக உள்ளார் என்பதை நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஐயா அவர்கள் நலமுடன் இருக்கிறார் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகமாக இப்போ நல்லா இருக்காரு, நாளைக்கு வீடு திரும்பலான்னு எதிர்பார்க்குறோம். மருத்துவர்களை கேட்டுட்டு நலமாக தான் இருக்காரு. தொண்டர்கள் வருவாங்க இப்போ நிறைய பேர், அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? இல்லை, அதாவது நான் பொதுமக்களுக்கும் எங்கள் கட்சியினருக்கும் அன்பான வேண்டுகோள் வைப்பது, மருத்துவர் ஐயா அவர்கள் நலமுடன் இருக்கிறார். அப்போலோ மருத்துவமனைக்கு பார்ப்பதற்கு யாரும் தயவு செய்து வர வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மருத்துவமனையிலையும் கட்டுப்பாடு இருக்குது, தொடர்ந்து பார்க்கறதும் இடையூறாக இருக்கும். அதனால் மருத்துவர் ஐயா நலமுடன் இருக்கிறார், நீங்கள் தைரியமாக இருங்க, யாரும் பார்ப்பதற்கு வர வேண்டாம், தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமணி வந்திருந்தாரு, அவரை சந்திக்க மருத்துவர்கள் 6 மணி நேரம் அனுமதிக்கலன்னு சொல்லியிருந்தாரு. ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜி.கே. மணி செய்தியாளர்கள் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது நலமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்களின் அறிவுரைப்படி விரைவில் அவர் வீடு திரும்ப இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.